தக்காளியை நறுக்கிறோமா? பிரியாணி பண்ணுவோம். எப்படி இருந்துச்சு சாப்பாடு? சாப்பாடு சூப்பராக இருக்கு. அருமையாக அமைச்சிருக்கு. ஃப்ரம் வில்லேஜ் இந்த வாரம் பிரியாணி. மீன் பிரியாணிக்கு மீன் எவ்வளவு முக்கியம், அதே மாதிரி எங்களுக்கு உங்களோட அன்பு ஆதரவு ரொம்ப முக்கியங்க. ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க, நாங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா மச நின்றுக்கு இருக்கீங்க? வீடியோ எடுக்க வேணாமா? வேமா வாங்கடா. வீடியோ எடுக்கவா? ஆங்கர் இல்ல தம்பி, ஆங்கர்லாம் வர மாட்டான். அவன் உல்லாச விடுமுறைக்கு போயிருக்கான். உல்லாச விடுமுறையா? ஃபிஷ் பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள்: கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, சீரகம், மல்லி, மஞ்சள், மிளகாத்தூள். என்னடா 6 ஐட்டம் சொன்னீங்க, 3 ஐட்டம் தான் காமிக்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? 3 ஐட்டத்தை தனியாக பொடி ஆக்கி கொண்டாண்டோம். ஆஹா, அரைக்கிறப்பே இவ்வளோ மனமாக இருக்கே. பிரியாணியில் போட்டோம்னா எவ்வளோ மனமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. திணற 1/2 மணி நேரம் அரைச்சோம். இங்கே பாருங்க, சல்லுன்னு சீரகத்தை சீக்கிரமாக அரைப்போம். நெக்ஸ்ட்டு அம்மியை கழுவுறோம், இஞ்சி பூண்டை அரைக்கிறோம், பிரியாணிக்கு போகிறோம். உருட்டுன்னு போயிடுச்சு. வெங்காயத்தை நறுக்கிடலாமா? வெட்டுறதுக்கு முன்னாடியே கண்ணேறிது. தக்காளியை நறுக்கிறோமா? பச்சை மிளகாயை நறுக்கிடுவோமா? பச்சை மிளகாயில் இதை பிச்சுட்டு இதை அப்படியே 2 இதுதான் காப்பிடி. இதில் 3 காப்பிடி போட போகிறோம் நம்ம. இன்னைக்கு நம்ம ஃபிஷ் பிரியாணி பண்ண போகிறோங்க. ஃபிஷ் பிரியாணி பண்ண ஃபிஷ்ஷு ரெடி, மசாலா பொருளும் ரெடி, காய்கறியும் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இன்னென்ன நம்ம போய் பிரியாணி பண்ணுவோம். 200 ml கோல்டு வின்னர், பட்டை இலை, நறுக்குன பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, தக்காளி, இஞ்சி பூண்டை நல்லா போட்டு அரைச்ச பிரியாணி மசாலா, அரைச்ச சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தயிர் 1 கப்பு, மூணு காப்படி அரிசிக்கு 6 காப்படி தண்ணி, கிறிஸ்டல் சால்ட் தேவையான அளவு, தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டயத்தில் நம்ம மீனை போடலாம் வாங்க. மீனை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, அரை வேக்காலில் எடுத்துடணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க ஊற வச்ச அரிசி என்ன போட்டுடலாம்.
அரிசி போட்டக்கப்புறம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. தம்மா போடுறோம், இறக்குறோம், சாப்பிட்றோம், ருசிக்கிறோம். மனமா இருக்கு. ஆஹா, பிரியாணி சும்மா நச்சுன்னு இருக்கு, அருமையா இருக்கு. ஆஹா, ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மீன், ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச பிரியாணி, வேறு என்னங்க வேணும்? சொர்க்கங்க. பிரியாணி நச்சுன்னு வந்துருக்கு. அது அந்த மீன் வெந்திருக்க விதம், பிரியாணி இருக்கு வந்திருக்க டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. எப்படி இருந்துச்சு சாப்பாடு? சாப்பாடு சூப்பராக இருக்குது, அருமையாக அமைச்சிருக்கு. ரொம்ப டெக்கரேஷனாக இருக்குது, அருமையாக இருக்குது. எல்லாமே நல்லா ருசியாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.